எப்பாவல பாஸ்பேட் அரசு நிறுவனத்தின் கட்டடத்தில் பரவிய தீயினால் கணக்காய்வு மற்றும் விநியோக பிரிவு அழிவடைந்துள்ளது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் தீ பரவியுள்ளதுடன் இதனால் எப்பாவெல பாஸ்பேட் அரசு நிறுவனத்தின் விநியோக பிரிவு அலுவலகம் தீக்கிரையாகியுள்ளது. அங்கிருந்த ஆவணங்கள் அழிவடைந்துள்ளதுடன் இதனால் நிறுவனத்துக்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் உபாலி அனுராத திசாநாயக்க தெரிவித்தார். தீக்கான காரணத்தை தற்போதைக்கு கூற முடியாது. இது ஒரு சதித்திட்டமா அல்லது மின்னொழுக்கா என்பதை விசாரணைகளின் பின்னரே கூற முடியும். நான் அறிந்த வகையில் இங்கு மின்னொழுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தன. அனுராதபுரம் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. விநியோக பிரிவில் இருந்த அனைத்து ஆவணங்களும் அழிவடைந்துள்ளன. எந்தெந்த ஆவணங்கள் எஞ்சியுள்ளன என்பது தொடர்பில் எம்மால் கூற முடியாது. பல ஆவணங்களை நாம் ஒப்படைத்துள்ளோம். எப்பாவெல பாஸ்பேட் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அரசு நிறுவனங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற தீச்சம்பவங்கள் பதிவாகியிருந்ததுடன் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் கடந்த 2012 ஆண்டு நவம்பர் 26 பரவிய தீச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.